கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. அடிக்கடி வர வேண்டும் என்று விரும்புகிறேன், ஆனாலும் முடியவில்லை. என்னுடைய இருதயத்திற்கு மிக நெருக்கமான அன்பான உறவுகள் இங்கே இருக்கிறார்கள். அதுவும் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். மகன், மகள், சகோதர சகோதரிகள் என்று கர்த்தர் அநேக உறவுகளை கொடுத்திருக்கிறார். உலகத்தில் எங்கே போனாலும் நமக்கு எவ்விதமான ஒரு பந்தத்தை தேவன் உருவாக்கி இருக்கிறார். இப்போ நம்ம இத்தனை பேராக இருக்கோம், இவ்வளவு பேர் கூடுகிறோம். இங்கிருந்து வீட்டுக்கு போவோம், வீட்டில் குடும்ப உறவுகள் இருப்பாங்க, வேலைக்கு போவோம், வேலையில் நம்மோடு கூட பழகும் மனிதர்கள் இருப்பாங்க. இப்படி மனிதர்களோட தான் நாம் இருக்கிறோம். இதில் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்கள், ரொம்ப க்ளோஸ், அவர்களோடு அதிக நேரம் செலவிடுவது, அவர்களோடு நம்முடைய உறவானது மிக நெருக்கமாக இருக்கும் என்றால் நமக்கு தெரியும் அது எந்த உறவு, யார் அப்படின்னு சொல்லி. அந்த நெருக்கமான ஒரு உறவுக்குள்ள என்ன மாதிரியான நன்மைகள் இருக்கும், அது சரீர பிரகாரமாக, உணர்வு பூர்வமாக நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கும் ஒரு உதவியாக, பலமாக, இப்படியெல்லாம் அந்த உறவுக்குள்ள நிறைய பிரயோஜனங்கள் இருக்கும். இன்றைக்கு நமக்கு அவசியமான ஒரு உறவின் நெருக்கத்தை படிக்கலாம், கற்றுக்கொள்ளலாம். இந்த அவசர உலகத்தில், நம்முடைய போராட்டமான வாழ்க்கைக்கு நடுவில் இதை பற்றிய ஒரு கவனம் குறைந்து நாம் ஏதோ வாழ்கிறோம். இந்த தலைமுறையில நாம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தேவன் அதை நமக்கு நினைப்பூட்ட விரும்புகிறார். இந்த சங்கீதமானது சூழல் எப்படின்னு சொன்னா, தாவீது தன் மகனால் துரத்தப்பட்டு அவர் வனாந்திரத்திலே இருக்கிறார். அடுத்தது தன் தகப்பனை போன்ற ஒருவரால் துரத்தப்படுகிறார். கொலை செய்யும்படி அவரும் துரத்திட்டே வர்றார். வனாந்திரத்திலே இவர் இருக்கிறார். அந்த வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின ஒரு பாடல். இங்க தேவனுக்கும் அவருக்குமான உறவுக்கு அவர் எப்படி ஒரு சொல்லாலே அதை சொல்லிக்கிட்டே வர்றார் அப்படின்னு பார்த்தோம்னா, என் அப்படின்றது எத்தனை முறை வருதுன்னு பாருங்க. நம்ம படிக்க தான் போறோம், படிச்சுட்டே வருவோம். என், மைன், இட்ஸ் பிலாங் டு மீ, என்னுடைய அப்படின்றது. இந்த சின்ன பிள்ளைகள்கிட்ட அவங்களுக்கு ஒரு விளையாட்டு சாமான் ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்துட்டோம்னா அந்த நிமிஷத்துல இருந்து அவங்க அதில் உரிமை பாராட்டுவாங்க. என்னுடைய. அந்த உரிமை பாராட்டுறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா சிலர் இருப்பாங்க, சில பிள்ளைங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டாங்க. ரொம்ப பிடிச்சதை அவங்க எப்பவுமே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. இட் வில் பி வெரி க்ளோஸ் டு தம். அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமாக அது இருக்கும். தலைமாட்டில் வச்சுக்குவாங்க, எப்பவுமே கையிலேயே வச்சுக்குவாங்க. ஏன்னா அது ரொம்ப பிடிக்கும். அதை விட்டு பிரியவே மனசு வராத மாதிரி ஒரு பொருளை கூட, அவங்க ஒரு பொம்மையை கூட கையில் வச்சுக்குவாங்க. தேவனுக்கு நமக்குமான நெருக்கம், தேவனுக்கு நமக்குமான உறவின் நெருக்கம் எப்படி இருக்கு, இதுதான் கேள்வி. நம்ம சில நேரங்களில் ரொம்ப ஆப்போசிட்டா பண்ணிடுவோம். சந்தோஷமா இருக்கும் பொழுது நாம் எல்லாரோடு சேர்ந்து மகிழ விரும்புகிறோம், துக்கமா இருக்கும் பொழுது தனித்து போக விரும்புகிறோம். ஆனா இது அப்படி செய்யலாமா? சந்தோஷமா இருக்கும் பொழுது எல்லாரோடையும் இருக்கணும்ன்றதை விட அதிகமாக நாம் எப்பதான் எல்லாரோடையும் இருக்கணும்? நாம் துக்கமா இருக்கும்பொழுது தான் எல்லாரோடையும் இருக்கணும். ஒருத்தரோட உதவி, அந்த சப்போர்ட் நமக்கு தேவையா இல்லையா? அப்பதான் அதிகமா வேணும். அப்போ நாம அதுல ரொம்ப வித்தியாசமாக நடக்கிறோம். இந்த சங்கீதக்காரனோட இந்த பாடல் வழியாக நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன?
கொஞ்சம் மனசுல இதை யோசனை பண்ணிக்கிட்டே நாம் இதை கேட்கணும். நமக்கும் தேவனுக்குமான அந்த உறவின் நெருக்கம் எப்படி இருக்கிறது? இதை ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, நம்ம அதிகமா அதை பயன்படுத்துறது இல்ல, பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். நம்முடைய தனிப்பட்ட நெருக்கமான தேவனோடு இருக்கிற உறவு. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது அவரோடு மிக நெருக்கமாக இருந்ததாக ஒரு நபரை, அதை ஒரு காட்சியா சொல்றதா இருந்தா அவங்களுக்கு ஞாபகம் இருக்குமே, ரொம்ப க்ளோஸ், அவர் ரொம்ப க்ளோஸ்ப்பா அவரு ஆண்டவர்கிட்ட அப்படின்னு சீடர்களே பேசிக்குவாங்க. ஆவியானவர் அதை விட்டு வைக்கல, அதை நமக்கு எழுதி வேற வச்சிருக்கிறார். அங்க என்ன சொல்றாங்க? மார்பிலே சாய்ந்து கொண்டு இருக்கிற, அப்படிதானே? அப்ப பாருங்களேன், ஒரு இன்டிமேட் பிக்சர் ஒன்று இருக்கு. இப்போ முன்னால ஒரு தகப்பனும் மகனும், அவங்க அம்மாட்ட கொடுப்பாரான்னு தெரியல, அவர் வச்சுக்கிட்டே இருக்கிறார், க்ளூ போட்டு ஒட்டினா மாதிரி வச்சுருக்கிறார். இந்த இடத்துல தெரியுது இல்லையா, க்ளோஸ்னஸ் தெரியுது இல்லையா? அப்போ நாம நம்முடைய உறவுகளுக்குள்ளே சரீர பிரகாரமாகவே இப்பெல்லாம் அட்டாச்சாவே இல்லை, ரொம்ப டிட்டாச்சாவே இருக்கிறோம். எல்லாம் தூரமாக தான் இருக்கிறோம். செல்போன் ஒன்று கண்டுபிடிச்சான் பார்த்தீங்களா, அது கனெக்டிங் பீப்புள் தான் சொன்னான். நோக்கியா ஆட் போடும்போதே அப்பெல்லாம் கனெக்டிங் பீப்புள் அப்படின்னா, ஆனால் நேர் ஆப்போசிட்டாக இப்போ டிஸ்கனெக்டிங் பீப்புள் தான். இப்போ அது யாரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியே இல்லை, அது அப்படியே டிஸ்கனெக்ட் பண்ணுது. இன்றைக்கு நாம் தேவனோடு கூட நம்முடைய நெருக்கமான உறவிலே எப்படி இருக்கிறோம்? அவருடைய உணர்வு தான் கைவிடப்பட்ட, ஒரு துரத்தப்பட்ட ஒரு நிலைமையில எப்படி இருக்கும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். இன்றைக்கு இங்கே நம்ம எல்லாருமே இருக்கிறோம். நம்ம மனசுக்குள்ள கூட யாராவது ஒருவரோட நமக்கு ஒரு பிளவு, பிரிவு அப்படின்னு சொன்னா அது ரொம்ப வலிக்கிற மாதிரி கஷ்டமா இருக்கும். அந்த உறவு மிக நெருக்கமா அன்பா இசைந்து இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா அப்படி இல்லை. அப்போ அதை பற்றி ஒரு வலி, அதை பற்றி ஒரு கஷ்டம் நமக்கு இருக்கதான் செய்யும். அப்படிப்பட்ட நேரத்துல இந்த சங்கீதக்காரன் நமக்கு சில முன்மாதிரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார். முதல் வசனம் படிப்போம், 63. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. பாருங்க, அவரோட தர்ஸ்ட் என்ன மாதிரி வார்த்தைகளால சொல்றாருல்ல. அவரு சொல்றது என்ன மாதிரியான தாகம்? அவர் வனாந்திரத்துல இருக்கிறார், உங்களுக்கு தண்ணி தான் தாகமா இருக்கணும் அவருக்கு. ஆனா அவர் வனாந்திரத்துல இருந்ததுனால தண்ணீர் தாகத்தை விட இன்னொரு தாகம் அவருக்கு பெருசா தெரியுது. தண்ணீர் தாகத்தை விட இன்னொரு பெரிய தாகம் தெரியுது. அது என்னன்னா, தேவனுக்கும் அவருக்குமான அந்த உறவுல. அவர் வனாந்திரத்துல இருக்கிறார், அங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறார். அதனால தேவாலயத்துக்கு அவரால் போக முடியாது. தேவனை எல்லாரோட சேர்ந்து அவரால் தொழுது கொள்ள, மகிமைப்படுத்த முடியாது. அப்போ அவருக்குள்ள ஒரு தர்ஸ்ட், ஒரு தாகம் இருக்கிறது. இன்னைக்கு சகோதரர்கள், சகோதரிகள், வேலை என்பதனாலே நாம் ரொம்ப முழுகி அது பின்னால ஓடிட்டே இருக்கிறோம். அதனால் களைப்படைகிறோம். அதனால் நாம் நம்முடைய அதிகமான ஒரு உழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். அது கொடுக்கிற பாரங்கள், அது கொடுக்கிற கஷ்டங்களால நாம ஆவிக்குரிய விஷயத்துல அந்த தாகம் குறைவானவர்களாக மாறிவிடுகிறோம். தயவுசெய்து தேவன் இதை நினைப்பூட்டுகிறார். வனாந்திரத்தில் இருக்கிற மனுஷன் தண்ணீர் தாகத்தை பத்தி பேசலாம், ஆனால் இவர் ஒரு தாகத்தை பத்தி இங்க பேசுகிறார். அதுல ரொம்ப அழகா அவருடைய உரிமை கோரல் எப்படி இருக்குன்னு பாருங்க. நீர் என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். இவன் விட்டுட்டான், இவன் தொத்துறான், இவன் கொலை பண்ண பாக்குறான், எல்லாரும் என்ன கொண்டாடினாங்க ஒரு காலத்துல, இப்ப என்ன வெறுத்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி ஒரு வனாந்திரத்துல இருக்கிறேன் இப்ப. ஆனா ஒரு விஷயம் மாறல, நீர் என்னுடைய தேவன் அப்படின்ற. இதுதான் நம்மளை பலப்படுத்தும், இதுதான் நம்மளை உயிர்ப்பிக்கும். பல நேரம் நாம் அந்த துக்கத்துக்குள்ளே, பிரிவுக்குள்ளே, அல்லது ஒரு கஷ்டங்களுக்குள்ளே, உறவுல இருக்க வேண்டிய நெருக்கம் குறையும் பொழுது, அது சரியில்லாத பொழுதெல்லாம் ரொம்ப வேதனைப்படுகிறோம்.
அந்த வேதனையை பெரிதாக்கி பார்க்கிறோம். அது நமக்கு அதிக சோர்வை தான் உண்டாக்கும். அதுக்கு அந்த மாதிரி சமயத்துல தேவனுக்கு நமக்குமான உறவை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். தேவனுக்கு நமக்குமான அந்த நெருக்கத்தை நாம் சிந்திக்க வேண்டும். தேவன் எப்பொழுதுமே மனிதரோடு மனிதர் நடுவிலே உலாவி இருக்கதா விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் 2 பேர் இருந்தாங்க. அவர்கள் மத்தியில அவர்களோடு சஞ்சரிக்க விரும்பினார். அந்த தோட்டம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் பாருங்களேன், ஏனோக் என்கிற மனிதனோடு கூட எவ்வளவு நாள், எவ்வளவு வருஷம்? அவர் மொத்தம் 365 வருஷம், 300 இயர்ஸ் கிட்ட அந்த மனுஷனுடைய கர்த்தர் சஞ்சரித்தார், நடந்தார், கூடவே இருந்தார்ன்ற மாதிரி தான் அதனுடைய அர்த்தம். இன்றைக்கு நாம் தேவனோடு எவ்வளவு தூரத்துக்கு நெருக்கமாக நடந்து கொண்டிருக்கிறோம்? இப்போ நான் பல மாதங்களுக்கு பிறகு உங்களை பார்த்துட்டு உங்களோடு இருந்து சில மணி நேரங்களில் நான் போயிடுவேன். நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக இணைந்திருக்கிறோம், ஆனால் மிக நெருக்கமாக வாழ்கிறோமானா இல்லை. நாம் ஆவிக்குரிய பிரகாரம் இணைந்திருக்கிறோம், ஆனால் நாம் நெருக்கமாக வாழலை. நாம் இசைந்து ஒருவரோடு ஒருவர் தினமும் நடந்து வாழலை. நான் எங்கேயோ இருக்கேன், நீங்க சரீர பிரகாரமாக இங்க இருக்கீங்க. ஆவிக்குரிய பிரகாரம் நாம் ஒன்றா இருக்கிறோம் அப்படின்லாம் கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் ஒருத்தர் தினந்தோறும் பேசி நடந்து பழகி வாழ்கிற வாழ்க்கை இருக்கு இல்லையா? அது மாதிரி தேவனுக்கும் நமக்குமான வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பேசுறதுக்கு, அவர் பேசுறத கேட்கறதுக்கு நமக்கு தான் வழி இருக்கே. நாம் ஜெபிக்கலாம், பேசலாம் அவரோட. அவர் நம்மோடு பேசுகிறார், வேதத்தை வாசித்தால் பேசுகிறார். அவரை பாடலாம், அவரை துதிக்கலாம், அவர் நினைவாக இருக்கலாம், அவருடைய வசனங்களை அவர் சொன்னதை அப்படியே மனசுல வச்சு தியானம் பண்ணலாம். அப்போ ஒருவரோட நாம மிக நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னா அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். 1 வருஷமா ஒருத்தர்கிட்ட பேசவே இல்லைன்னா அந்த உறவு எப்படி இருக்கும்? நான் நினைச்சுன்னு தான் இருக்கிறேன், நேராக பார்க்கும்போது வேணா சாதிச்சு சொல்லிட்டு போயிடுவோம். தேவனுக்கு நமக்குமான உறவு, உங்களுக்கு அவருக்குமான நெருக்கமான உறவு, அது எப்படி இருக்கு? அது நல்லா இருக்குன்னு சொன்னா நீங்க பேசுறது எவ்வளவு, அவர் உங்ககிட்ட பேசுறது எவ்வளவு, அந்த அளவு பார்க்கணுமே. இன்னைக்கு இந்த போன்ல ஓயாம பேசுற மாதிரி தெரியுது, ஆனா ஒரு உறவும் உருப்படியா நல்ல நெருக்கமா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி தெரியல. பேசிட்டே இருக்கிற மாதிரி தான் தெரியுது, நிறைய பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. தேவனோடு கூட பேசுவதெல்லாம் இக்காலத்திலே, இந்த தலைமுறையிலே நமக்கு என்ன ஆச்சுங்க? ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு. தேவனோடு நாம் உறவாடுவது, அவரோடு உரையாடுவது எல்லாமே குறைவா போச்சு. ஆனா ஒரு மினிமம் பேலன்ஸ் கட்டிட்டு மெயின்டைன் பண்ற மாதிரி என்ன பண்றோம்? மெயின்டைன் பண்ணிட்டே போறோம். அதுக்கு நமக்கு இப்படி ஞாயிற்றுக்கிழமை ஒருவேளை வந்து போகிற ஒரு வழக்கம் உதவியாக இருக்கு. குறைஞ்சபட்சம் இது மினிமம் பேலன்ஸ், இதை நம்ம காப்பாத்திக்கிறோம். ஆனால் இதுக்கு மேல தேவனுக்கு நமக்குமான உறவு எப்படி இருக்கிறது? அப்ப அவர் சொல்றாரு, நீர் என்னுடைய தேவன். இந்த என்னுடைய தேவன் அப்படின்றதுல என்ன நடைமுறை ஒரு அனுபவத்தை சொல்றாருன்னா, அவர் என்ன பண்ணுவாருங்களா? அதிகாலமே உண்மை தேடுகிறேன். இப்போ இந்த பிள்ளைங்க, வாலி பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, இவங்க கிட்ட அதிகாலம்னு கேட்டா டைம் கேட்பேன். அவங்களுக்கு அதிகாலம்னாலே முதல்ல கொஞ்சம் யோசிப்பாங்க, அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. அதுக்கு ஒரு டைம் இருக்குப்பா, அது உங்க டைம் என்னன்னு கேட்டாக்க அவங்க சொல்லும்போது நமக்கு அதிர்ச்சி ஆயிடும். ஏன்னா இந்த தலைமுறைக்கு இந்த அதிகாலம் என்பது இல்லாமலே போச்சு. நடுநிசி, நடு இரவு அப்படின்னா எல்லாம் சொல்லுவாங்க. 12 மணி அப்படின்னா நிறைய பேர் விழிச்சிருக்காங்க. இப்ப காலையில ஒரு 5 மணி அப்படின்னா நிறைய பேர் இன்னைக்கு விழிச்சு இல்லை. நம்ம ஊர்ல ஒரு அதிகாலைன்னா ஒரு 4:30 மணின்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்க, 5 சொல்லலான்னு வச்சுக்கோமே. அந்த நேரத்துக்கான விழிப்பு, அந்த நேரத்துக்கான ஒரு ஜெபம் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இல்லை. ஆனால் இவர் சொல்றாரு, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஆனா எப்படி தேடுறாராம்? இந்த தமிழ்ல எப்பவுமே நீங்க படிக்கும்போது செமிகோலன் வந்ததுன்னு சொன்னா மேல சொன்னதுக்கு அடுத்த விஷயத்தையும் நீங்க சேர்ந்து கவனிக்கணும்னு அர்த்தம். முதல்ல சொன்னாரு என்னுடைய தேவன் அப்படின்னா என்ன? அதிகாலம் தேடுவேன் அப்படின்னா என்ன? இப்ப என்ன சொல்றாரு? எப்படி தேடுவாருங்களா? வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே, அந்த வனாந்திரத்துல இவர் இருக்காரு. ஆக்சுவலா அந்த நிலத்திலே, அந்த வனாந்திரத்துல உட்கார்ந்துட்டு தான் இந்த பாட்டுல பாடினு இருக்கிறார். அந்த நிலத்திலே என்னங்களாம்?
உம்மேல் என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இதுல ரொம்ப ஆச்சரியமான வார்த்தை இந்த மாம்சமானதுன்னு சொன்னதுதான். என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது அப்படின்னா கவிதை ரொம்ப அழகா இருந்திருக்கும், அந்த பாடல் ரொம்ப அழகா இருந்திருக்கும். நம்மளும் அப்படி சொல்லிடலாம், என் ஆத்துமா உண்மையில் வாஞ்சியா இருக்கிறதுன்னு சொல்லி. இவருமே சொல்லு, என் மாம்சம் அப்படின்னா என்ன, கிட்ட வாங்க, பக்கத்துல உட்காருங்க, நான் உங்களோட இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிசிக்கலி யூ கம் அண்ட் சிட் வித் மீ. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தயவு செய்து யோசிங்க, ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொருவரும் யோசிங்க, உங்களுக்கும் தேவனுக்குமான உறவு, அந்த நெருக்கம் எப்படி இருக்கிறது, அவர் மேல உங்களுக்கான ஆசை எப்படி இருக்கு, அவரோடு கூட நீங்கள் பேசுவது எப்படி இருக்கு, அவர் உங்களோட பேசுவது எவ்வளவு இருக்கு. இதெல்லாம் குறைஞ்சிடுச்சு இல்ல, பெரும்பான்மையா குறைஞ்சு போயிடுச்சு இப்பெல்லாம். அதை நினைப்பூட்டுவதற்கு தேவன் இந்த வசன பகுதியை நமக்கு இன்றைக்கு எடுத்து காண்பிக்கிறார். நாம் இந்த தனிப்பட்ட ஒரு உறவில் வளரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான சில விஷயங்கள் இருக்கு. ஒருவரோட நல்ல நெருக்கமா இருக்கணும்னு சொன்னா அவர்களோட நாம் நேரத்தை செலவு செய்யணும். முதல் விஷயம், நேரத்தை செலவு செய்யும் பொழுது அவர்களை பற்றி அறிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். அப்ப அவர்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள நம்ம இருவருக்குமான அந்த உறவு என்ன ஆகும், நெருக்கமா. அப்போ நேரத்தை செலவு செய்வதில் நமக்கு பிரச்சனை இருக்கே. தேவனோடு, அவருடைய வேதத்தோடு, அவரோடு பேசுவதோடு நேரம் எவ்வளவு செலவு செய்கிறோம். அதை குறைச்சிட்டு இல்ல நான் அன்பா தான் இருக்கேன் அப்படின்னா எப்படி இருக்கும்? அனாதை இல்லத்திலே அம்மா அப்பாவை விட்டுட்டு நான் அன்பா தான் இருக்கேன்னு ஒருத்தன் சொன்னா நம்புவோமா? நம்ப முடியாது, ஏற்றுக்கவும் முடியாது. அது நியாயம் இல்லை. அப்போ இன்னைக்கு உங்களுக்கும் தேவனுக்குமான நெருக்கமான உறவு எப்படி இருக்கு? ரொம்ப வேதனையா இருக்கு, ரொம்ப துக்கமா இருக்கு, வாழ்க்கை நல்லாவே இல்லை, ரொம்ப மன கஷ்டங்கள் நிறைய, எனக்கு ரொம்ப சஞ்சலம், நிறைய பிரச்சனைங்க என்னுடைய வாழ்க்கையில. அதனால அப்படின்னு சொன்னா தேவனோட நெருங்கி போகலாமா இல்ல தூரமா போகலாமா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன பண்ணிடுறோம், தூரமா போயிடுறோம். ஜெபம் பண்றதுக்கு மனசே இல்லை, பைபிள் படிக்கிறதுக்கு மனசே இல்லை, சபைக்கு வர்றதுக்கும் ஆர்வமே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். அங்கதான் தப்பு பண்றோம். இவர் வனாந்திரத்தில் இருக்கிறார், தன் மகனால் துரத்தப்பட்டிருக்கிறார், அவருடைய சொந்த தகப்பனை போன்றவர் கொலை செய்ய துரத்தி கொண்டிருக்கிறார். இவர் வனாந்திரத்திலே ஒளிந்து ஒரு வறண்ட ஆத்துமா சரீரம் உள்ள ஒரு மனிதனா இருக்கிறார். ஆனா அவருடைய வாஞ்சையில மாத்திரம் குறைவில்லை. பாத்தீங்களா? அவருடைய தாகத்துல, தேவமே இருக்க தாகத்துல மாத்திரம் குறைவே இல்லையே. இப்படிதான் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு கவனம் நமக்கு இல்லாதிருந்தால் இப்பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். 42ஆம் சங்கீதம் 2வது வசனம், 42:2. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமா இருக்கிறது. நான் எப்பொழுதும், நான் எப்போ போய் நிற்பேன்? ஆவலா சொல்றார். கேள்விக்குரியது ஆக்சுவலா. when I will go and stand there, எப்ப நான் போய் நிற்பேன்னு இருக்கு, எப்ப நான் உங்களை பார்ப்பேன்னு இருக்கு, அப்படிதானே? அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு எப்ப போய் நிற்பேன்னு இருக்கு. அவ்வளவு ஆவலா இருக்கிறார். தேவனுடைய சமூகத்துக்கு வருவதற்கு ஆவல் இருக்கா? சாப்பிட்றதுக்கே விருப்பமே இல்லை அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போகணும். ஏன்னா ஒருத்தருக்கு பசி என்பது நிச்சயமா இருக்கணும். பசியே இல்லை அப்படின்னு சொன்னா அது உள்ளுக்குள்ள, உங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தோட வெளிப்பாடு. உங்க உடம்பு ஏதோ சரியா இல்லை, அந்த சிஸ்டம் சரியா இல்லைன்னு அர்த்தம். மருத்துவமனை கொண்டு போய் உங்களை பரிசோதனை பண்ணணும். அப்படியானால் ஆவிக்குரிய தாகம், தேவ சமூகத்துக்கு வருவதில் ஒரு ஆவல் குறைவா இருக்கா? அவங்கவுங்களுக்கு தெரியும், அவங்கவுங்க மனசுக்கு தெரியும். தேவ சமூகத்துக்கு வருவதற்கு எனக்கு இப்பெல்லாம் ஆவலாவே இல்லை, சபைக்கு போவதற்கு எனக்கு இப்போ ஆவலாவே இல்லை அப்படின்னா ஆவிக்குரிய அந்த உள்ளான மனுஷன் அந்த அப்பிடைட், அந்த பசி கம்மியா இருக்கு. மருந்து தேவை. எப்ப போய் நிப்பேன்னு இருக்கேன் அப்படின்றாரு இவர். அதுக்கு முந்தின வசனம் என்ன இருக்கு? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உண்மையிலே வாஞ்சையா இருக்கிறது, கதறுகிறது அப்படின்றாரு. உங்களுக்கும் ஆண்டவருக்குமான, உங்களுக்கும் உங்கள் தகப்பனாகிய பிதாவுக்குமான உறவு நெருக்கம் எப்படி இருக்கு? நாம் மிகுந்த ஆவலோடு தேவ சமூகத்தை தேட வேண்டும். மிகுந்த ஆவலோடு இருக்கணும். ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும், ஆர்வம் வேணும்.
இன்றைக்கு ஆவிக்குரிய விஷயத்துல ஆர்வம் குறைந்த ஒரு தலைமுறை நம்ம தான். நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆவிக்குரிய விஷயத்திலே ஆர்வம் குறைந்த தலைமுறை. இதுல பெற்றோருக்கு என்ன கவலை? வாலிப பிள்ளைகளை வச்சிருந்தாங்கன்னா இவங்க என்ன எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியல, நாளைக்கு வாலிபனா இருக்கிறான், நம்ம இழுத்துல வர வேண்டியதாகுது இப்பவே, நம்ம கண்ணை மூடிட்டோம்னா இவங்கெல்லாம் விசுவாசத்தை நிலைநிற்பார்களா? அப்படி எல்லா பெற்றோருடைய இருதயத்துல பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. பெரும்பான்மையாக ஞானஸ்தானம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளாக ஒவ்வொருவரும் உங்களை பற்றி, உங்களுக்கும் தேவனுக்குமான உறவை பற்றி சிந்தியுங்கள். நம்முடைய இருதயம் எதனாலே நிறைந்திருக்கிறது? அவர்களுடைய மனசு எப்படி இருக்குது? இது படிக்கும்போது அவர் மனசுல என்ன நிறைஞ்சிருக்கிறது? தேவனை எப்போ போய் பார்க்கலாம், இல்ல அவரோட எப்ப இருக்கலாம், அவரோட எவ்வளவு நேரம் இருக்கலாம், அதானே ஆவலா இருக்கிறாரு. அவருடைய மனசுக்குள்ள அதானே இருக்கிறது. நம்ம மனசுக்குள்ள எது நிறைஞ்சிருக்கிறது? சில நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டுட்டு நீங்க பதில் எழுதுறதா இருந்தா, உங்க மனசுக்குள்ள என்ன நிறைந்திருக்கிறதுன்னு ஒரு கேள்விக்கு நீங்க என்ன எழுதுவீங்க? ஒருத்தர் ஒரு விஷயம் எழுதலாம். உங்க மனசு முழுசு என்ன நிறைந்திருக்கிறது? பணம், பொருள், மனிதர்கள், உலகம், இந்த உலகத்தினுடைய முன்னேற்றம், சுகம், எது உங்கள் இருதயத்துக்குள்ளே நிறைந்திருக்கிறது, அதிகமாக இருக்கிறது? எவ்வளவு லோட் பண்ணி நம்ம இருதயத்துக்குள்ள நிரப்பி வச்சிருக்கிறோம்? தேவனை பற்றி, அவருடைய சமூகத்தை பற்றி, தேவனை தொழுது கொள்வது, வேதத்தை வாசிப்பது, ஜெபிப்பது, இப்படி போன்ற விஷயங்களின் மேலே ஆவல், பசி குறைந்திருக்கிறது. இது நல்ல அறிகுறி அல்ல. இது இப்படி இருந்தது சொன்னா அடுத்த கட்டம் என்ன ஆகும்? அந்த எச்சரிக்கை நமக்கு தேவைப்படுகிறது. நீங்கள் ஆவலோடு தேவ சமூகத்திலே நீங்கள் வந்திருக்கிறீங்க, தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறீங்க. இதுல ஒவ்வொருத்தருக்கும் தெரியும், உங்களோட அளவு தெரியும், உங்களோட ஆவிக்குரிய நிலை தெரியும், உங்களுக்கும் தேவனுக்குமான அந்த உறவோட அந்த நெருக்கம் உங்களுக்கு தெரியும். 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அதுல இவன் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் அப்படின்வாங்க. அப்போ 4 பேர்ல ஒருத்தன் அவனால் சொல்ல முடியுது இல்ல, இவன் ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொல்ல முடியுது இல்ல. அப்போ தேவனுக்கும் நமக்குமான உறவிலே நம்ம என்ன சொல்லலாம்? இப்பொழுது 2-3-4 வசனம், சங்கீதம் 63. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். இதுல அழகான ஒரு வார்த்தை, உம்மை பார்க்க ஆசை இல்ல, ஆசையா இருந்து இல்லையா, எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம எதுக்கு சொல்லுவோம்? பிரியாணி சாப்பிடணும்னு எத்தனை தலை நிமிர்ந்து சிரிக்குது பாருங்க. ஆசையா இருக்கு. சென்னையில தான் அப்படின்னா இங்கேயுமா? இங்க 12-1 மணிக்கு கிடைக்குமா? ஆஹா. அப்போ அதை சொல்றோம் இல்ல, ஒரு ஆகார விஷயத்துல ஆசை சொல்றோமா இல்லையா? உடைய விஷயத்துல ஆசை சொல்றோமா இல்லையா? தேவனுக்குரிய விஷயங்கள்ல கடைசியா எப்பயாவது எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறோமா? எனக்கு ஜெபம் பண்ண வாங்க, ஆசையா இருக்கு, எல்லாரும் சேர்ந்து பாட்டு பாடலாம், ஆசையா இருக்கு இல்ல. நாம இன்னைக்கு அந்த வீட்டுல பிரேயராமே, வாங்க போலாம், எனக்கு ஆசையா இருக்கு. அந்த மாதிரி ஆசையா இருக்கு அப்படின்னு நாமோ நிறைய நேரங்கள் என்ன பண்றது இல்ல, ஆவிக்குரிய விஷயத்துல சொல்றது இல்ல, பேசுறதே கிடையாது. நாம் இவர்கிட்ட நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, அவர் சொல்றாரு, உம்மை பார்க்க பரிசுத்த ஸ்தலத்திலே உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உமது மகிமையும் கண்டேன். உண்மையிலே அவர் பார்க்க முடியுன்றீங்க? அவர் போய் பார்க்க முடியுமா? அதை உட்கார்ந்து இருக்கிறார் அப்படின்னு பார்க்க முடியாது ஆக்சுவலா. ஆனா அவருடைய மனசின் ஆசை பார்த்தீங்களா? உம்மை பார்க்க நான் ஆசையாயிருந்து அப்படின்னு சொல்றாரே. அப்படியானால் அவருடைய மனதுக்குள்ள இருக்கிற அந்த ஆவலை அவர் இங்க வெளிப்படுத்துகிறார். உம்மை பார்க்க நான் ஆசையா இருந்தேன். இன்றைக்கு நம்முடைய ஆசை எப்படி இருக்கு? வாசிப்போம். 3 வசனம். உயிரை விட ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. ஒரு நம்ம பாட்டு பாடணும் இல்ல, ஏற்ற நேரம் உதவி செய்த கிருபை பாடணும் இல்லையா? அப்போ இங்க ஜீவனை பார்க்கல, உயிரை விட உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். இந்த வசனம் எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கலாம் தெரியுங்களா? இந்த வசனத்தோட அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கலாம்?
ஒரு பார்ட் முதல்ல, ரெண்டாவது பார்ட், 2 பார்ட்டா இருக்கு இந்த வசனம். ஆக்சுவலா முதல் பார்ட் என்ன சொல்லுது? ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. இது வந்து ஸ்டேட்மெண்ட், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. அதனால அவர் என்ன பண்ணுவாராம்? ரெண்டாவது பார்ட் என்ன? என் உதடுகள் உம்மை துதிக்கும். அப்போ உயிரை விட தேவனுடைய கிருபை ஒருத்தருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா அவர் எப்பவுமே என்ன பண்ணிட்டு இருப்பாரு? துதித்து கொண்டிருப்பார். அவர் தேவனை துதித்து அவருடைய கிருபையை பாடிக்கொண்டிருப்பார். அப்ப அவருக்கு தெரியுது இல்ல, என் உயிரை விட இதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதை பத்தி. இப்போ எனக்கு வந்து ஒரு குழந்தை ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோமே, எங்க போனாலும் யாரு என்னன்னு கேள்வி முறையே இல்லாம நான் எதை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த குழந்தைய பற்றியே பேசி, ஏன்னா அதை எனக்கு ரொம்ப பிடிக்கும், மனசு ஃபுல்லா நிறைஞ்சிருக்கிறது. என் அன்பு மொத்தம் அந்த குழந்தைக்கு தான் நான் கொடுத்துருக்கிறேன். அப்ப நான் அதை பத்தியே தான் பேசிக்கிட்டே இருப்பேன். ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது. ஒரு நல்ல தேவனுடைய உறவை நேசிக்கிற ஒருவன் அவருடைய கிருபைய நல்லதுன்னு புரிஞ்சு வச்சு ஆளா இருப்பான். தேவனுக்கும் அவருக்குமான நெருக்கம் மிக சரியா இருக்குமானால் அவனுக்கு நல்லா இது புரியும். அந்த கிருபை, தேவனுடைய கிருபை அவனுக்கு நல்லா புரியும். ஏன்னா இவன் ஒன்றுமே இல்லை. தேவனை அறிகிற அறிவு வர 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 இந்த மனுஷனுக்கு தான் ஒண்ணுமில்லை அப்படின்றது நல்லா புரியும். ஆனா நடுவுல ஒண்ணு மட்டும்தான் என்னை காப்பாத்துது, எது? அவருடைய கிருபை தான். இது நல்லா புரியும். அப்போ அவருடைய எதை ரொம்ப மேன்மை பாராட்டுவார்னா தேவனுடைய கிருபையை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. நம்ம ரட்சிப்பிலிருந்து கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்வில் எந்த நல்லதானாலும் அது தேவனுடைய கிருபை தான். அப்ப யாரு வந்து நல்லா பாட்டு பாடுவாங்க, தேவனை துதிப்பாங்கன்னு சொன்னா தேவனுடைய கிருபையை புரிஞ்சவங்க. அப்படிதான் இருக்கணும். நீங்க யோசிங்க, உங்களுக்கும் தேவனுக்குமான நெருக்கமான உறவு எப்படி இருக்கு? 143 சங்கீதம் 6வது வசனம். 143:6. என் கைகளை உமக்கு நேராக விரித்தேன், தாகமா இருக்கிறது. இவருடைய தாகத்தை எக்ஸ்பிரஸ் பண்றத பல வகையில இவர் சொல்லி இருக்கிறார். அப்போ தேவன் மேலே இவருக்கான தாகம், இவருக்கான தர்ஸ்ட். என்னைக்கு நாம் வெயில் நேரத்துல தண்ணீர் குடிக்கணும், ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும், ஒரு தாகம். அந்த தாகத்தை நாம எக்ஸ்பிரஸ் பண்றோம், உடனடியா அதை வந்து தீர்த்து கொள்ளுகிறோம் தாகத்தை. உங்கள் உள்ளான மனுஷனிலே தேவனை பற்றிய தாகம் எப்படி இருக்கு? உங்கள் உள்ளான மனுஷனோட வயிற்றுக்கு அந்த தேவனை பற்றிய பசி எப்படி இருக்கிறது? இன்றைக்கு உணவு, உடை, நம் சுகங்களின் மேலே நமக்கான ஆவல் அதிகமா இருக்கு. அது மேல ரொம்ப நம்முடைய மனதை கட்டி வைத்திருக்கிறோம். அதன் பின்னாலே நாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதுக்கான முயற்சி அதிகம் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். அதுதான் வாழ்க்கையில் நாம வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இந்த விஷயத்தில் தான் நமக்கு கவனம் தேவை. வாசிப்போம் 4 வசனம் 63 சங்கீதம். என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். நல்லா பாருங்க, 3-4 நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, ஜீவனை பார்க்கணும் உமது கிருபை நல்லது. 4ஆம் வசனம், என் ஜீவன் உள்ள மட்டும் நான் உம்மை துதித்து அப்படின்னு சொல்றார். அப்போ உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் தேவனை துதிப்பேன். ஜீவன் உள்ள மட்டும். சில நேரங்கள்ல எனக்கு இது பிடிக்காது, நான் இதை சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அது ரொம்ப நல்லதுன்னு அம்மா என்ன பண்ணுவாங்க, இல்லப்பா சாப்பிடு, உனக்கு நல்லது, இப்போதைக்கு இது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்மளை சாப்பிட வைப்பாங்க. கொஞ்சம் வேண்டா வெறுப்பாவே அப்படியே எடுத்து சாப்பிடுவோம். சாப்பிட்ட பிறகு நல்லதுன்னு பல முறை பல விஷயம் சொன்னதுனாலேயே அக்செப்ட் பண்ணிக்குவோம் இல்லையா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு அப்புறமா என்ன ஆயிடும், அந்த நல்லதுன்னு சொன்ன விஷயம் மைண்ட்ல இருக்கு, அம்மா அதை சொன்னாங்கிறதுனால அது மைண்ட்ல இருக்கு. உடனே அது நமக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதை நம்ம ஏற்றுக்கொள்வோம், அதை சாப்பிட ஆரம்பிப்போம். அது நமக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும், அது ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். உடனே அது நமக்கு ஒரு பிடித்தமான ஒன்றாக மாறிடும். அது போல ஆவிக்குரிய விஷயத்துல தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவு, அதுல உறவில் இருக்கிற நெருக்கம் விஷயத்துல நாம் ஒரு ஆவலை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஆவலை புதுப்பிச்சுக்கணும். செல்போன்லாம் யூஸ் பண்ணிட்டே இருக்கோம். செல்போன் சில நேரத்துல இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதுல நிறைய சொல்லுவோம். அதுல ஒன்று சொல்லுவோம், செல்போன் என்ன ஆயிடுச்சு, ஹேங் ஆயிடுச்சு. அப்படின்னு என்ன, செயல்படாம எங்கேயோ தொங்குது, ஹேங் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியல, இல்ல ஸ்க்ரோல் பண்ண முடியல,
பேச முடியல, ஒன்று ஹேங் ஆயிடுச்சு, உடனே என்ன பண்ணிடணும், அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம கொண்டு போகணும். ஓ செல்ஃபோன் ஹேங் ஆயிடுச்சுங்க பாருங்க, அப்போ பார்ப்பாங்க, ஓ சிலதெல்லாம் வேண்டாதெல்லாம் உள்ளே வந்திருக்கு, அதெல்லாம் க்ளீன் பண்ணணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும், அதை ரீசெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நல்ல பாதுகாப்பாக வைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு அதை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. அதுபோல இந்த காலையில் இந்த உலக வாழ்க்கைக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிற நாம் இந்த உலகத்தோட ஓடும்போது அங்கேயே ஹேங் ஆயிடுறோம். ஆவிக்குரிய விஷயத்தின் மேலே நம்மளால் எதுவுமே செய்ய முடியாத மாதிரி, செயல்பட முடியாத மாதிரி ஆயிடுறோம். இப்போ நம்ம அதை ரெஃப்ரெஷ் பண்ணி ஆகணும். அதுக்கு தான் தேவனை தொழுது கொள்ள வருவதும், கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதும், சகோதர ஐக்கியத்தில் இருப்பதும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொள்வதும், இதெல்லாம் கடவுள் வச்சிருக்கிறார். இந்த மனுஷன் வனாந்தரத்தில் இருக்கும் பொழுது இவ்வளவு தாகமான ஒரு பாட்டை பாடி இருக்கிறாரு. உம்மில் வாஞ்சியா இருக்கிறேன், உம்மில் தாகமா இருக்கிறேன், என் உயிரை விட உமது கிருபை தான், அதனால உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உம்முடைய கிருபையை துதித்து கொண்டே இருப்பேன். இந்த மாதிரி ஒரு பாட்டை நம்ம மனசுல இருந்து நம்மளால எழுத முடியுமா? எழுதக்கூடாதுன்னா ஒண்ணும் இல்லையே. சரி வாசிப்போம். நினத்தையும், நல்லா பாருங்க, அந்த பிரியாணி ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை படிங்க. நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? இல்ல இந்த வசனத்தை நல்லா பாத்தீங்களா எப்படி இருக்கு? மறுபடியும் படிங்க, இன்னொரு முறை படிங்க சகோதரர். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும். அந்த திருப்தியை இவர் எப்படி ரிஃப்ளெக்ட் பண்றாரா, எப்படி அந்த திருப்தியை காண்பிக்கிறாரா? என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். அன்பான சகோதர சகோதரிகளே, எது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு? நான் ஏற்கனவே கேட்டேன், எது உங்க மனசுல நிறைஞ்சிருக்கு? எதன் மேல நீங்கள் ரொம்ப தாகமா இருக்கீங்க? எதன் பின்னாலே உங்கள் மனமான ஓடுகிறது? எதற்காக நீங்கள் உங்கள் மொத்த உழைப்பையும் கொடுக்க விரும்பி கொண்டிருக்கிறீர்கள்? அது தேவனுக்குரியதாக முதல்ல இருக்கும். ஏன்னா நமக்கு பிரமாணமே அதானே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் வைங்க, முதல்ல அதை வைங்க, முதல்ல அதை தேடுங்க, அதானே நம்முடைய பிரமாணமே. இந்த மனுஷன் மிகுந்த மனவேதனையோட விரக்தியோட வாயை மூடிக்கிட்டு அமைதியா இருக்க வேண்டிய ஆள் வனாந்திரத்தில் இருக்கிறார். சொந்த மகனே துரத்திட்டான், தகப்பன் கொலை செய்ய துரத்திக்கிட்டு வர்றான், கங்கணம் கட்டிக்கிட்டு இவனை கொன்னே தீருவேன் அப்படின்னு சவுல். ஏன்னா தாவீது அவர் என்னன்னு தான் கூப்பிடுறாரு, தகப்பனே அப்படின்னு தான். இவரும் மகனே அப்படின்பார். இப்போ இவரால் எதுவுமே பேச முடியாது, எதுவுமே பேசக்கூடாது. என்னடா மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு மூலையில இருக்கணும். ஆனா அவர் அந்த டைம்ல என்ன பாடுறாரு, தேவனே நீர் என் தேவன் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? இதெல்லாம் இப்படிதான் இருக்கு, ஆனாலும் இது ஒண்ணும், இது ஒரு விஷயம் மாறல. யூ ஆர் மை காட், இதுல மாற்றம் வரல. யூ ஆர் மை காட், நீர் என் தேவன், உமது கிருபையை என் உயிரை விட பெருசா நினைக்கிறேன், அதனால உங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் துதித்து கொண்டே இருப்பேன். இதான் அவருடைய பாடல், இதான் அவருடைய உற்சாகம். அப்ப இங்க முக்கியமா சொல்றாரு, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுவேன். இந்த பிரசனத்துக்கு அப்புறம் நீங்களாம் பாட போறதை நான் பார்க்க போறேன். இந்த 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 பாட்டு இருக்கா? பாட்டு தெரியுமா உங்களுக்கு? ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் இருக்கா? ஓகே, பாடுவோம். இன்னைக்கு முடியும் போது பாடும். இப்போ இந்த மாதிரியான ஒரு சந்தோஷம் தேவனை துதித்து பாடுவதிலே இருக்கா? பிள்ளைகள் கவனிங்க, நீங்க பாட்டு பாடுறீங்களா? சர்ச்சில் பாடும்போது பாடுவீங்களா? பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கே கேட்க மாட்டேன்ட்டு இல்ல? பெண் பிள்ளைகள் நம்ம பாடுறது அவங்க நல்லா இருக்குன்னுவாங்களா, நல்லா இல்லைன்னுவாங்களா அப்படி நினைச்சு என்ன பண்றோம்? நம்ம பாடாமல் நாம் பாடுவது யாரை நோக்கி பாடுகிறோம்? பாடுங்க, அதனுடைய வார்த்தை, அதனுடைய அர்த்தம், அல்ல அதுல இருக்கிற சந்தோஷம், அதை அனுபவித்து நீங்கள் கர்த்தரை நோக்கி பாடுங்க. ஆனந்த களிப்புள்ள உதடுகளால். ஓகே, அடுத்தது இன்னொன்று சொல்றாரு, 6ஆம் வசனம். என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். இப்போ என் படுக்கையின் மேல் நான் உம்மை நினைக்கும் போது, இதுவே நம்மளுக்கு கஷ்டம். ராஜாமங்களில் உம்மை துதிக்கிறேன் முடியாது. தூக்கம் வரலன்னா என்ன பண்றோம்? சொல்ல வேண்டாம், எனக்கு தெரியும் இல்ல. தூக்கம் வரல அப்படின்னா என்ன பண்றோம்? கையில
ஒரு கொல்லிக்கட்டை மாதிரி ஒன்று எரிஞ்சிக்கினே இருக்கும் இல்லையா? தூக்கம் வரல. இன்னைக்கு அப்படித்தானே இருக்கும் நம்ம எல்லாருமே. அது நம்மளை என்ன பண்ணுது? அது நம்முடைய நேரத்தை மாத்திரம் எடுக்கல. நேரம் போகுதுன்னு சொன்னாலே வாழ்க்கை போகுது. நேரம் போகுதுன்னா வாழ்க்கை போகுது. கவனமா இருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்மளோட சேலஞ்ச் என்னவோ அதை தான் நாம எதிர்கொள்ள வேண்டி இருக்கிறது. அதுலதான் நாம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த மனுஷன், என் படுக்கையின் மேலே நான் உம்மை நினைக்கும் போது ராஜாமங்களில் உம்மை தியானிக்கிறேன். 7ஆம் வசனம், நீர் எனக்கு துணையா இருந்ததினால் களி கூறுகிறேன். படிங்க. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. 11 வரைக்கும் படிங்க. 4 விஷயத்தை நம்ம இதுல கத்துக்கலாம். அழிக்க தேடுகிறவர்களோ விழுவார்கள். மேன்மை பாராட்டுவார்கள். சரி, இப்போ இந்த 5ஆம் வசனத்திலிருந்து 4 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். 5ஆம் வசனத்துல முதல்ல என்ன சொன்னாரு? உண்டது போல. இப்போ இதுல நம்ம ஒரு வார்த்தை எங்க நடுவில் எடுத்துக்கலாமா? என் ஆத்துமா என்னமா? திருப்தி. ஒரு திருப்தி வேணும். ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் இல்ல, ஒரு ட்ரெஸ் போடுறோம், ஒரு வீடு, எல்லாத்துலயுமே நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் தேவைப்படுது இல்லையா? இந்த மனுஷனுக்கு தேவனை குறித்த விஷயத்துல அவரை பற்றி அந்த உறவுக்குள்ள என்ன இருக்கிறதா? திருப்தி இருக்கிறது. ஒரு உள்ளான நமக்குள்ளவே ஒரு திருப்தியான மனநிலை தேவனுக்கு நமக்கான உறவுல இருக்கணும். நம்ம குறைந்தபட்சங்கள்ல எல்லாம் திருப்தி தேடுறோம். ஒரு டீ சாப்பிட்டோம்னா நல்லாவே இல்லை, அதுல ஒரு திருப்தி. ஒரு 10 ரூபா டீல கூட நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் எதிர்பார்க்கிறோமே. நமது தேவன் தமது சொந்த குமாரனை கொடுத்து அவர் ரத்தத்தால் நம்மை கழுவி நம்மோடு கூட நமக்குள்ளே வந்து உலாவி வாழ விரும்புகிற அவருக்கு, அவரோடு வாழ்கிற அந்த வாழ்க்கைக்குள்ளே நமக்கு அவருக்குமான அந்த உறவில் ஒரு திருப்தி என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அந்த இடத்துக்கே போகாம இருந்தா எப்படி? அது தயவுசெய்து வனாந்திரத்திலே ஒரு மனுஷனால இப்படி பாட முடியுமானால், மேக்சிமம் நம்மளை நல்லா கடவுள் வச்சிருக்கிற இந்த வாழ்க்கைக்குள்ள துன்பங்கள் இருக்கு, சஞ்சலம் இருக்கு, வியாதி இருக்கு, வலி இருக்கு, சில பயங்கள் இருக்கு, எல்லாமே இருக்கதான் செய்யுது. ஆனாலும் நம்மை விட கீழாக இருக்கிற கோடிக்கணக்கான பேர் நம்மை சுற்றியும் இருக்கிறார்கள் இல்லையா? அப்படி நினைச்சு பார்த்தோம்னா நாம் தேவனுக்கு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை பற்றி நன்றி சொல்லலாம். இந்த அளவுக்காக தேவனே உமக்கு நான் நன்றி அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். இன்றைக்கு இந்த இடத்துல திருப்தி என்ற ஒரு வார்த்தை. அடுத்தது 5ஆம் வசனத்துல ஆனந்த களிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்புறம் 7ஆம் வசனத்தின் இறுதியில நிழலிலே களி கூறுகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தை. அப்படின்னா அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஜாய், ஒரு சந்தோஷத்தை சொல்றார் இல்ல? ஒரு சந்தோஷம், ஒரு ஜாய், ஒரு திருப்தின்றது. அடுத்தது என்ன? சந்தோஷம். அடுத்தது 7-8 வசனத்துல இன்னொரு வார்த்தை, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிலையிலே களி கூறுகிறேன். என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. ஒரு உறுதி அவர்கிட்ட, ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு அவர்கிட்ட. தாங்குகிறது. நீர் என்னை காப்பாற்றுகிறீர், நீர் என்னோடு இருக்கிறீர் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவருக்கான ஒரு உறுதி, மன உறுதி இருக்கிறது. ஸோ ஒரு சாட்டிஸ்பாக்சன் அவருக்குள்ள, அடுத்தது ஒரு ஜாய், அடுத்தது ஒரு உறுதி இருக்கிறது. அடுத்தது கடைசியா 4வது விஷயம் 9 முதல் 11 வசனங்கள்ல, என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களிலே இறங்குவார்கள், அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள், நரிகளுக்கு இரையாவார்கள். இப்போ இந்த விஷயத்துல தனக்கு எதிரானவர்களை கர்த்தர் விசாரிப்பார் அப்படின்னு சொல்லி தான் எதுவும் பண்ணல. தான் என்ன பண்றார்? தேவனை துதிப்பேன், உண்மையில் நான் நம்பிக்கை இருப்பேன், இவ்வளவுதான். அவருக்குள்ள ஒரு உள்ளான உறுதியோடு கூட சேர்த்து ஒரு நிதானம் இருக்கிறது. இவர் போய் பட்டயத்தை எடுத்து நான் கொலை பண்ண போறேன் அப்படின்னு இவர் போல, உள்ளான ஒரு உறுதியும் உள்ளான ஒரு நிதானம் அவரிடத்துல இருக்கிறது. சரி, இப்போ 1-2 வசனத்தை நாம் வாசித்து முடிக்கலாம். 42ஆம் சங்கீதம் 8வது வசனம்,
ஆ ஆ 42:8. ஆ கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது, என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். இன்றைக்கு நாமும் நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது எப்படி தொடங்கலாம்? நாம் தேவனோடு கூட இருக்கிற உறவிலே நம்மை சரியாக இப்ப இனிமேல் கரெக்டா வச்சுக்க போறேன் அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா அதை எப்படி தொடங்கலாம்? எனக்கு தெரிஞ்ச ஈஸியான பெஸ்ட் வழி ஒன்னே ஒண்ணுதான், அவர் சமூகத்திலே மனதை ஊற்றி நாம் ஜெபிப்பது. ரொம்ப சிம்பிள். அவருடைய சமூகத்திலே உட்கார்ந்து அவரை நோக்கி நம்முடைய உள்ளத்தில் உள்ளதை எல்லாம் அவரிடத்திலே சொல்லுவது. நான் இப்படி இருக்கேன், நான் இப்படி இருக்கேன். சில நேரங்களில் சொல்றேன்ல, முட்டாள்தனமா அப்படி பண்ணிட்டேன் சொல்ல மாட்டோம். ஆனா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல என்ன சொல்லுவோம்? சொல்லிடுவோம். ஏன்னா நமக்கு ஒரு ரிலீஃப் தேவைப்படுது, நமக்கு ஒரு தீர்வு தேவைப்படுது. அப்ப நம்ம அட்மிட் பண்றோம் நம்மள. ஸோ அட்மிட் யுவர் செல்ஃப், சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட். தேவனே, என் கண்டிஷன் இப்படி இருக்கு, நான் இப்படிதான் போயிட்டு இருக்கேன், நான் அப்படி நடந்துட்டு இருக்கேன், உம்மோடும் எனக்குமான அந்த உறவுல நான் கவனம் இல்லாம போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கிறது. இனி உம்மோடு கூட மிக நெருக்கமாக உம்மை நேசித்து உம்மில் களி கூறுகிற, உம்மில் திருப்தியாகிற ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும். தாய் தகப்பனோடு நெருங்கிய அன்பான உறவு, அதுல திருப்தி, சந்தோஷம் எல்லாமே நமக்கு வேணும் தானே? கணவன் மனைவி பிள்ளைகள் உறவு, அதுல சந்தோஷம், திருப்தி, ஒரு உறுதி வேணும் தானே? அப்போ தேவனுக்கு நமக்குமான உறவிலே இவைகள் இருக்கிறதா என்று நம்ம யோசிக்கணும். இந்த வனாந்திரத்தில் இருந்து இந்த மனுஷன் பாடின பாடல் இதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. தாகமாக இருக்கிறாராம், ஆவலாக இருக்கிறாராம், பசியோடு இருக்கிறாராம். தேவ சமூகத்தை பற்றிய அந்த தாகம், அந்த பசி நம்ம ஒரு முறை புதுப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு இந்த பூமியில் இருந்த பொழுது தன்னுடைய பிறப்பு முதல் 30 வயது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரலாற்றின்படி பார்த்தால் தன் குடும்பத்தோடு கூட அவர் இருந்தார். ஒரு சின்ன ஃபேமிலியோடு அவர் இருந்தார். சரீர பிரகாரமாக அந்த தாய் தகப்பனோடு கூட அவர் இருந்தார். 3.5 ஆண்டு காலம் தான் உலகத்துல வந்து வாழ்ந்தார். அப்பவும் கூட யார் இருந்தார்? 12 பேர் கூடவே இருந்தார். மனிதர்களோட கூடவே தான் இருந்தார். அவர் சிலுவிலே ஏறும் பொழுது 2 கள்ளர்கள் கூடவே தான் இருந்தார். ஒருவன் ரட்சிக்கப்பட்டான். அப்புறமா உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய வாழ்க்கையை பார்த்தார். 40 நாட்கள் தன்னை உயிரோடு இருக்கிறவர் காண்பித்தார். கூட ஜனங்களோடவே இருந்தார், ஆட்களோடு இருந்தார், தன் சீஷரோடவே இருந்தார். அப்படியானா இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்? ஆண்டவருக்கு இந்த பூமியில இருந்த பொழுது எப்படி உறவுகளோட மனிதரோட சேர்ந்துதான் இசைந்து அவர்களோட நெருங்கி வாழ்ந்தாரோ அது போலதான் இன்றைக்கும் நாமும் அவரும் மிக நெருங்கிய உறவிலே வாழணும்னு தான் அவரு விரும்புறார். அதனாலதான் வெளிப்படுத்தல இருக்கு, சபையா இப்படி கூடும்போது நடுவிலே அவர் வந்து உலாவுகிறார். ஏன்னா அவருக்கு அதான் ஆசை. தேவன் சொல்றாரு, அவர்கள் என் ஜனமா இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனா இருப்பேன், நான் அவர்கள் நடுவில் வந்து அவர்கள் மத்தியிலே நான் உலாவுவேன். He wanted to walk around. அந்த தேவன் மேல நமக்கான பிரியம் எவ்வளவு, நமக்கான ஆசை எவ்வளவு, நமக்கு திருப்தி எவ்வளவு, நமக்கான தாகம் எவ்வளவு. இவ்வளவு வார்த்தையை நம்ம அந்த சங்கீதத்துல 11 வசனங்களுக்குள்ள நம்ம பார்த்துருக்கிறோம். இன்றைக்கு இந்த காலையில நான் வருவேன், இந்த பகுதியை உங்களுக்கு காண்பிப்பேன். உங்களுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. ஆனா நீங்கள் இதை கேட்க வேண்டும், நான் இதை பேச வேண்டும் என்பது தேவன் நம்மேல வைத்த ஒரு தீர்மானம். அவ்வளவுதான். தயவு செய்து இந்த சங்கீதக்காரனுடைய இந்த சங்கீதத்தை மீண்டும் போய் படிங்க. இந்த மனுஷன் இப்படி பாடி இருக்கிறாரு. நான் எப்பவுமே சங்கீதத்தை படிக்கும் பொழுது ஒரு விஷயம் அவர்கிட்ட இல்லாததை நினைச்சு நான் அதை ரொம்ப யோசிப்பேன். ஆண்டவரின் அன்பு, அவர் பூமியில வாழ்ந்தது, அவர் பாடுபட்டது, சிலுவையில மரித்தது, இது எதுவுமே தெரியாதவர் தாவீது. எதனா தெரியுமா? தெரியவே தெரியாது. அவர் ரத்தம் சிந்தி தனக்கான மன்னிப்பு அப்படின்றதே தெரியாதவர். அவர் மிருக ஜீவனின் ரத்தம் சிந்தது தான் அவருக்கு தெரியும். ஆனா தேவகுமாரனே வந்து ரத்தம் சிந்தி அவர் ரத்தத்தால நம்ம எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் தெரிஞ்ச ஆளா இருக்கிற நாம அந்த தாவீதை விட இன்னும் நிறைய சங்கீதங்களை, இன்னும் நிறைய நல்ல பாடல்களை எழுத வேண்டிய, பாட வேண்டியவங்க நம்ம தான் ஆக்சுவலா.
அவரை விட அதிக பசி, அவரை விட அதிக தாகம், அவரை விட அதிக திருப்தி, அவரை விட அதிக சந்தோஷம் சொல்லி ஸ்லாகிக்க வேண்டியவர்கள் நம்ம தான். ஆனா நம்ம அப்படி இல்லை. இருந்தா சந்தோஷம். இன்றைக்கு உலகத்துல ஹேங் ஆயிட்டு இருக்க நம்முடைய மொத்த வாழ்க்கைய ஆவிக்குரிய விஷயத்துல புதுப்பித்துக் கொள்ளும்படி நம்மை ஒப்புக்கொடுப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, இந்த ஒரு சங்கீதத்துக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களோடு பேசி எங்களை உணர்த்தி எங்களை கவனிக்க செய்திருக்கிறது. இதிலே நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று உணர்த்தப்பட்டிருக்கிறோம். இன்னும் சீராக வேண்டும் என்று உணர்த்தப்பட்டிருக்கிறோம். தகப்பனே, இதோ நீர் கிருபையாயிரும். கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களை எங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறப்பா. இதோ தகப்பனாக எங்கள் மீது மனதுருகி எங்களுக்கு நீர் தயவு செய்யும். இந்த உணர்வை தந்தவர், இப்படியே நாங்கள் எங்களை சீர்படுத்தி கொண்டு உம்மோடு மிக நெருங்கி நடக்க, நீர் எங்களோடு மிக நெருங்கி நடக்க எங்களை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.